வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி ஜெம் தலைப்புச் செய்திகள். மகா கும்பமேளாவில் பங்கேற்று நீராடியதால் தெய்வீக உணர்வை பெற்றதாக பிரதமர் மோடி நிகழ்ச்சி. அமைதி திருப்தியோடு மனம் பக்தியால் நிறைந்துள்ளதாகவும் மகிழ்ச்சி. டெல்லியில் வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் பாஜகவுக்கு ஆட்சி அமைக்க வாய்ப்பு என தகவல். ஆளும் ஆம் ஆத்மி கட்சிக்கு பின்னடைவு என்றும் கருத்து கணிப்புகளில் தகவல். மத்திய பிரதேசத்தில் 2023-2024 கல்வியாண்டில் +2வில் சாதனை படைத்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பரிசு. போபாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மோகன் யாதவ் மலர்களை தூவி வாழ்த்து. பெண்களுக்கு எங்குமே பாதுகாப்பு இல்லை என்ற நிலைக்கு தமிழ்நாட்டை தள்ளியதற்கு திமுக அரசு தலைகுனிய வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதில் திமுக அரசு தோல்வி அடைந்தது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. வெறும் காவி வேட்டி கட்டிக்கிட்டு நானும் முருக பக்தர்னு சொன்னா மட்டும் போதாது. சேகர்பாபு சரித்திரத்தை தெரிஞ்சுக்கணும். திருப்பரங்குன்றம் கோவில் விவகாரம் குறித்து அண்ணாமலை பரபரப்பு பேட்டி. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஏதாவது கலவரத்தை தூண்ட முடியுமா என சிலர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் நிச்சயம் நல்ல முடிவை எடுத்து தீய சக்திகளை ஒடுக்குவோம் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேச்சு. முருக பக்தர்கள் மீது கை வைத்தால் இருக்கும் இடம் தெரியாமல் போய்விடுவீர்கள். அமைச்சர் ரகுபதிக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எச்சரிக்கை. இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் நடத்துவோம். திமுக எம்பிகள் தகவல். தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலையே தொடர்வார் என தகவல். தமிழிசை, வானதி, நயினார் ஆகியோர் தலைவர் பதவிக்கு குறிவைத்த நிலையில் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு அண்ணாமலையே தலைவர் பதவியில் நீடிப்பார் என தகவல். திருப்பரங்குன்றத்தில் ஆண்டாண்டு காலமாக இரு மதத்தினரும் பிரச்சனையின்றி வழிபாடு நடத்தி வந்தனர். தற்போது ஒரு சிலர் வீணாக அரசியல் செய்து வருவதாக அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேச்சு. பொது தேர்வு தொடர்பாக வரும் 13ஆம் தேதி அனைத்து மாவட்ட பள்ளி முதன்மை கல்வி அலுவலருடன் ஆலோசனை. மாணவர்களுக்கான ஏற்பாடுகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். AI தொழில்நுட்பங்களை தவிர்க்க ஊழியர்களுக்கு உத்தரவிட்டது மத்திய நிதித்துறை அமைச்சகம். அரசாங்க ஆவணங்கள் மற்றும் தரவுகளின் இரகசியத்தன்மைக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை. விருதுநகர் மாவட்டத்தில் தனியார் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்து. ஒருவர் உயிரிழந்த நிலையில் பலர் இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளதாக தகவல். சேலம் மாவட்டம் வேலம்மாவலசு அருகே கல்லூரி பேருந்து மீது தனியார் 100 பாலை பேருந்து மோதியதில் 10க்கும் மேற்பட்டோர் காயம். பேருந்துகள் மோதிக்கொண்டதில் காயமடைந்த 10க்கும் மேற்பட்டோர் சங்ககிரி அரசு மருத்துவமனையில் அனுமதி. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே 5 வயது பெண் குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவர் கைது.
குழந்தையின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் செல்வம் என்பவரை ஓமலூர் அனைத்து மகளிர் போலீசார் கைது செய்தனர். மானாமதுரை அருகே பள்ளிக்கு சென்று வந்தபோது மாணவிகள் 4 பேருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 7 பேர் கைது. குழந்தைகள் நல வாரியம் சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு முகாம் மூலம் பாலியல் சீண்டல் அம்பலமானது. சென்னை ராயப்பேட்டையில் யாஹூப் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் 9.5 கோடி ரூபாய் நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. வருமான வரித்துறை, தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை நடத்திய நிலையில் போலி ரூபாய் நோட்டுகள் பறிமுதல். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே சமூக ஆர்வலர் ஜகபர் அலி கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டோர் குவாரிகள் நிறுவனங்களில் சோதனை. ஜகபர் அலி கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டோரின் குவாரிகள் நிறுவனங்களில் சிபிசிஐடி போலீசார் சோதனை. மறைந்த ரத்தன் டாடாவுடைய உதவியாளர் சாந்தனு நாயுடு டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தில் ஜெனரல் மேனேஜராக நியமனம். பள்ளி காலத்தில் தனது தந்தை பணி முடிந்து வர காத்திருந்து தொழிற்சாலையில்தான் பணியில் சேர்ந்திருப்பதாக பெருமிதம். ஆண்டுதோறும் 500 மாற்றுத்திறனாளி மகளிருக்கு திருமண உதவித்தொகை வழங்க உள்ளதாக தொழிலதிபர் அதானி அறிவிப்பு. ஒவ்வொருவருக்கும் தலா 10 லட்சம் வழங்க தமது மகனும் மருமகளும் திட்டமிட்டுள்ளதாக தகவல். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்ததால் நாடு கடத்தப்பட்ட இந்தியர்கள் 104 பேர் இந்தியா வருகை. C-17 ரக அமெரிக்க ராணுவ விமானம் மூலம் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸுக்கு அழைத்து வரப்பட்டனர். சீனாவின் டீப்சீக் AI ஆப்பை அரசு தொடர்பான எந்த செல்போனிலும் பயன்படுத்தக்கூடாது. தடை விதித்து அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாண ஆளுநர் உத்தரவு. தமிழகத்தில் அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் ஏப்ரல் மாதம் முதல் அமலுக்கு வரும். வனவிலங்கு, சுற்றுச்சூழல் மற்றும் வன பாதுகாப்பு தொடர்பான வழக்கில் தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் விளக்கம். தன்னிடம் இருந்து வசூலிக்கப்பட்ட கடன் தொகை விவரங்களை வங்கிகள் வழங்க உத்தரவிடக் கோரி விஜய் மல்லையா தாக்கல் செய்த மனு. கடன் வசூல் அதிகாரி மற்றும் 10 வங்கிகள் விளக்கம் அளிக்குமாறு கர்நாடக உயர்நீதிமன்றம் நோட்டீஸ். தமிழகத்தில் இன்று முதல் 3 நாட்களுக்கு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்க கூடும். தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் காலை வேளையில் பொதுவாக லேசான பனிமூட்டம் இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். ICC T20 பேட்டிங் தரவரிசையில் 40வது இடத்தில் இருந்து 38வது இடங்கள் முன்னேற்றம். 2வது இடத்தை பிடித்த அபிஷேக் சர்மா. விடாமுயற்சி திரைப்படம் இன்று வெளியாக உள்ளதால் சிறப்பு காட்சிக்கு தமிழக அரசு அனுமதி. படக்குழு தரப்பில் 2 நாட்கள் சிறப்பு காட்சிக்கு அனுமதி கோரிய நிலையில் இன்று மட்டும் சிறப்பு காட்சிக்கு அனுமதி. இருபது ஆண்டுகளுக்கு பின் சிதம்பரத்தில் நடைபெறும் படப்பிடிப்பு. பராசக்தி படத்தின் நடிகர் அதர்வா நடித்த காட்சிகளை காண குவிந்த மக்கள். பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். பெரிய நாயகி அம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் 10 நாட்கள் நடைபெறுகிறது திருவிழா.
இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gem live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.